श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। இந்த 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்தின் விஷய சுருக்கம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது பெருமாள் என்ன சொன்னார்? சென்ற அத்தியாயத்தில் சொல்லும்பொழுது 3 குணங்களின் ஏற்றத்தாழ்வு, அதில் இருக்கிற பாகுபாடு, அதனால் மனித வர்க்கத்தில் என்னெல்லாம் எப்படி அவனோட பிறக்கிறது, அது எப்படி அவனோட இறப்பு நிகழும் அப்படிலாம் சொல்லி தந்தார். ஆனால் இந்த குணாதீதன் இந்த 3 குணங்களையும் கடந்து அதற்கு உண்டான லட்சணங்களை எடுத்துக்கொண்டு குணாதீத நிலையை எய்துவதற்கு புருஷோத்தமனாகிய பகவானிடத்தில் பக்தி செய்தலே சுலபமான வழி, அதுவே சுலபமான மார்க்கம் என்று கூறப்பட்டது. புருஷோத்தமனாகிய பகவானுடைய ஸ்வரூபமும் அவனை எங்கனம் சிந்தித்து வழிபட வேண்டும் என்பதும் வேதாந்த சாஸ்திரத்தில் கூறியபடி இந்த அத்தியாயத்தில் சுருக்கமாக கூறப்பட்டது. அதனால் இந்த அத்தியாயத்தில் உலகத்தை மேலே வேரும் கீழே கிளைகளும் உள்ள அதிசயமான ஒரு அஸ்வத்த விருஷமாக வர்ணிக்கிறார் பெருமாள். இந்த வர்ணித்த பிறகு இந்த விருட்சத்தை பற்றின்மை என்னும் கோடரியால் வெட்டி வீழ்த்தி பரமபதத்தை நாட வேண்டும் என்று கூறுகிறார். மேலும் ஜீவன் ஈஸ்வராம்சம் எனவும் அவனின் உடலினுள் புகும்பொழுதும் உடலை விட்டு செல்லும் பொழுதும் இந்திரிய வாசனைகளை சூக்ஷ்மமாய் கவர்ந்து கொண்டே செல்கிறான் என்றும் அதனால் காற்று விசேஷமாக இவை அனைத்தும் அந்த ஜீவனுடைய செல்லும் என்றும் கூறப்பட்டது. மேலும் இந்திரிய வாசனைகளை சூக்ஷ்மமாக கவர்ந்து கொண்டே செல்கிறான் என்றதால் உண்மைகளை அறிந்தோர் ஞானிகள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டால் அவன் ஞானி என்றும் அதை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள் என்றும் கூறுகிறார். மேலும் இவ்வாறாக ஜகத்தின் இயல்பையும் ஜீவனுடைய இயல்பையும் வர்ணித்து ஈஸ்வரனுடைய ஒளியின்றி இந்த ஜகத்துக்கும் ஜீவனுக்கும் பிரகாசம் இல்லை என்று கூறுகிறார். அதாவது ஈஸ்வரனுடைய அருள், ஈஸ்வரனுடைய ஒளி, அதாவது சூரியனுக்கும் மேலாக ஒளி கொடுத்தவன். அதுக்கப்புறம் சூரியன் இருந்தால் என்னெல்லாம் இந்த பிருத்திவியில் சிறப்பு நடக்கிறதோ அந்த சூரியனுக்கும் சேர்த்து ஒளி கொடுப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் என்று கூறுகிறார். ஈஸ்வரனுடைய ஒளியின்றி ஜெகத்திற்கும் ஜீவனுக்கும் பிரகாசம் இல்லை என்று கூறுகிறார். மேலும் உயிர்களின் உள்ளத்தில் உறையும் இறைவனை சிந்திக்க வேண்டிய முறை அது எப்படி? சித்தம் அறியாதபடி சித்தத்தினின்று இலங்கு திவ்ய தேஜோமயமாக என்று கூறுகிறார். அதாவது சித்தம் அறியாதபடி சித்தத்தினின்றிலகு திவ்ய தேஜோமயமாக எப்பொழுதும் ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் என்று கூறுகிறார். ஜீவனாகிய க்ஷரபுருஷனுக்கும் ஈஸ்வரனும் கூடஸ்தனுமாகிய அக்ஷர புருஷனுக்கும் மேலாக இருப்பவன் புருஷோத்தமனாகிய பகவான் என்று கூறுகிறார். இங்கனம் கீதையின் பரம ரகசியமான தத்துவமும் வேதாந்தத்தின் முடிவான கருத்தும் உணர்த்தப்பட்டது என்பதை பகவான் சுட்டிக்காட்டுவதால் அப்படி சுட்டி காட்டுவதுடன் இந்த அத்தியாயத்தை ஓரளவுக்கு முடித்து கொள்கிறார். கீதா சாஸ்திரமும் ஒரு வகையில் இங்கு முடிவு பெற்றதாக கருதப்படும். ஷார் தரு சம்சார தருவை சார் தரும் சம்சார தருவை சிதைத்தெறியின் சேரறிய வீடுறலும் ஜீவனது நீரதுவும் தானே எவர்க்கும் மேல் ஆம்புருடன் என்பதும், ஆம்புருடம் என்றால் புருஷோத்தமன் என்பதும் ஞானாகரன் வகுக்கும் நன்கு இந்த ஞானத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஞானிகளுக்கே இந்த ஜீவன் எந்தெந்த சரீரத்தில் இருக்கிறதோ அந்த ஜீவனுடைய அந்த சரீரத்தின் வாசனையை அங்கே செய்து முடித்த கர்மங்களின் வாசனையை தன்னுடைய ஜீவனோடு கொண்டு செல்லும். அதுபோல் மீண்டும் ஒரு சரீரத்தில் நுழைந்து கொள்ளும் பொழுது அந்த வாசனையோடே அந்த ஜீவன் அந்த சரீரத்துக்கு வரும் என்கின்ற விஷயத்தை ஒரு ஞானியால் மட்டுமே புரிந்து கொள்ள இயலும். அஞ்ஞானிகளுக்கு அது புரிந்து கொள்வதற்கு இயலாது என்று கூறி இந்த புருஷோத்தம யோகத்தில் எல்லாம் க்ஷரபுருஷன் அக்ஷர புருஷன்
இவை எல்லாவற்றிற்கும் இவற்றிற்கும் மேலானது புருஷோத்தமன், இவற்றிற்கும் மேலாக இருப்பவன் புருஷோத்தமனாகிய பகவான் என்று கூறி இந்த அத்தியாயத்தின் விஷயங்களை ஓரளவுக்கு முடிவு பெறுகிறது. இதற்கு தொடர்புடையதாக அடுத்த அத்தியாயத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெளிவாக பார்க்க முயற்சிக்கலாம். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम 15. श्रीकृष्णाय तुभ्यं नमः.